குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம டெட் பேப்பர் 2 இங்கிலீஷில் டே 5 இன்னொன்று கிளாஸ்லாம் பார்க்க போகிறோம். இதுவரையிலையும் 4 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. 4 கிளாஸினுடைய வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியாச்சு. இன்னைக்கு 5ஆம் நாள் இந்த கிளாஸில் வந்து நாம் மிக முக்கியமான சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே வந்து நான் வந்து ஒரு 7 ஸ்டேஜாக உங்களுக்கு பிரித்து சொல்லி கொடுத்தேன். இதில் இங்கிலீஷ் கிராமரில் ஸ்டேஜ் 1ல் வந்து ஆல்ஃபாபெட்டு, வேர்ட்ஸு, சென்டென்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், சப்ஜெக்ட், ப்ரெடிகேட் இது வந்து முடிச்சாச்சு. நாம் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து ஸ்டேஜ் 1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2ல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதுவும் போன கிளாஸில் பார்த்தோம். நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, அப்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, ப்ரிப்போசிஷனை ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். நிறைய எக்ஸசைஸ் அதில் கொடுத்துருந்தேன். கன்ஜங்ஷன் பார்த்தோம், இன்டர்ஜெக்ஷன் பார்த்தோம். இதில் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது அப்படின்னா டிட்டர்மைனர்ஸ். இந்த டிட்டர்மைனர்ஸை தான் நம்ம பார்க்கணும். அதை வந்து இன்னைக்கு நம்ம இதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம வந்து ஸ்டேஜ் 3 பார்த்தோம். ஸ்டேஜ் 3ல வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர், ஒரு சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஃப்ரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இதுவும் இன்னைக்கு கிளாஸில் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ஸ்டேஜ் 3 தான் பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் இப்போ வந்து மொத்தம் 7 ஸ்டேஜஸில் நாம் 3வது ஸ்டேஜில் இருக்கோம். இந்த 3வது ஸ்டேஜில் இருக்கிற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஃப்ரேஸு, கிளாஸு, அதோட டைப்ஸு, காம்பவுண்ட், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இன்னைக்கு இந்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேசஸ்னா என்ன அப்படின்னா, வாட் இஸ் ஃப்ரேஸ்? A phrase is a group of words that gives meaning. அது வந்து மீனிங்கை தரும். பட் இட் டஸ் நாட் மேக் a complete sentence. ஒரு முழுமையான ஒரு சென்டென்ஸை உணர்த்தாது. A phrase cannot stand alone. அது தனியாக நிற்காது. அப்போ why is it not a complete sentence? ஏன் அது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்காதுன்னா, because it does not contain both subject and verb. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஃப்ரேஸில் சப்ஜெக்டும் வேர்பும் இருக்காது. இஃப் போத் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் ஆர் பிரசன்ட், இட் பிகம்ஸ் அ சென்டென்ஸ். அப்போ சென்டென்ஸ்னு நம்ம எப்போ சொல்லுவோம், ஒன்றுத்த எப்போ சென்டென்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா, சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கணும், அப்படிதான் அது வந்து சென்டென்ஸ் ஆகும். ஆனால் ஃப்ரேஸில் வந்து அப்படி இருக்காது. பிகாஸ் இட் டஸ் நாட் கண்டைன் போத். இது ரெண்டுமே இருக்காது. இம்பார்ட்டன்ட் ரூல் பாருங்க, ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னா என்னன்னா, மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் இருக்கும், பட் நோ சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் டுகெதர். இது ரெண்டும் இணைந்து இருக்காது. இதோட எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இன் த கார்டன், அண்டர் த டேபிள், ஆஃப்டர் த ரெயின், வெரி ஹாப்பி, இன் ரெட் பலூன், அட் நைட். ஆல் ஃப்ரேசஸ் பிகாஸ் தே ஆர் இன்கம்ப்ளீட் தாட்ஸ். முழுமையாக முடிவடைந்திருக்காது. அப்போ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, a phrase adds meaning to the sentence. phrase இல்லாம சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. அப்போ ஒரு சென்டென்ஸுக்கு மீனிங்கை கொடுக்கறதே யார் அப்படின்னா இந்த phrase தான். பட் இட் cannot give full meaning by itself. ஸோ சம்மரி, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். phrase not a complete thought. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்க இருக்கிறத மட்டும் நல்லா நீங்க நோட் பண்ணி பாருங்க. ரொம்ப கஷ்டமாலாம் கொஸ்டின் பேப்பர் வராது, ரொம்ப சிம்பிளா இருக்கும். அப்போ ஃப்ரேஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல மீனிங்கை தரக்கூடிய ஒரு விஷயம். இது இல்லாம அது கம்ப்ளீட் ஆகாது. அப்போ அந்த ஃப்ரேஸ்ல என்ன இருக்காதுன்னா, சப்ஜெக்டும் வர்பும் ஒன்னா சேர்ந்து வராது. அடுத்தது ஃப்ரேஸ் வெர்சஸ் சென்டென்ஸ். இது பார்ட் 2. ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல நான் இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன். பார்ட் 2ல ஃப்ரேஸுக்கும் சென்டென்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃப்ரேஸ் இஸ் a group of words but it is not a complete sentence. No subject plus verb together. சென்டென்ஸ்னா என்ன? A sentence is a group of words that gives a complete meaning. It has a subject and verb. சென்டென்ஸ்ல சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கும். ஆனா ஃப்ரேஸ்ல சப்ஜெக்டும் வேர்பும் ஒன்னா இருக்காது. சரி,
இப்போ இங்க ஒரு கம்பேரிசன் போட்டிருக்கேன் இல்லையா, அது போட்டிருக்கேன் இல்லையா, இந்த கம்பேரிசனை வந்து நீங்க என்ன பண்ணணும், நல்லா நோட் பண்ணி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பார்க் அப்படின்றது ஃப்ரேஸ். ஆஃப்டர் த மேட்ச், இந்த பார்க், ஆஃப்டர் த மேட்ச், அண்டர் த டேபிள், வெரி ஸ்லோலி எல்லாம் ஃப்ரேஸ். ஏன்னா இதுக்கு ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை தரல. ஆனா த சில்ட்ரன் பிளே இன் த பார்க், அப்போ இந்த பிளே இன் த பார்க், இந்த பார்க் இதை மட்டும் எடுங்க. இது இல்லைன்னா இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டே ஆயிருக்காது. அப்போ ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகணும்னா ஃப்ரேஸ் முக்கியம். அப்போ ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸுக்கு ஃப்ரேஸ் ரொம்ப முக்கியம். ஃப்ரேஸ் தனியா நின்று ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை தராது. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், என்ன பாயிண்ட்னு பாருங்க. சம்டைம்ஸ் a phrase may contain a verb would like to eat, to play, to read அப்படின்னு வரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். பட் இட் இஸ் ஸ்டில் a phrase because there is no subject. இப்போ நான் எழுதின இந்த to eat, to play, to read, இது எல்லாத்துலயும் verb இருக்கு. ஆனா என்ன இல்ல, சப்ஜெக்ட் இல்ல. அது இல்லாததுனால நம்ம என்ன சொல்றோம், இதை ஃப்ரேஸ்ன்னு சொல்றோம். ஸோ நீங்க வந்து இங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்கிங்ஸ் கொடுத்துருக்கேன், எக்ஸசைஸ். இங்க இருக்கிற சென்டென்ஸ்ல எது ஃப்ரேஸ் எது சென்டென்ஸ்னு சொல்லணும். ஃப்ரேஸ் அப்படின்னா இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ், ஆனா ஒரு கம்ப்ளீட் மீனிங் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரேஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இங்க இருக்கிற இந்த எக்ஸசைஸை நீங்க போட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட், இப்ப ஃப்ரேஸ்ல வந்து பார்ட் 3. பார்ட் 1ல என்ன பார்த்தோம்னா, பார்ட் 1ல ஃப்ரேஸ்னா என்னன்னு பார்த்தோம். பார்ட் 2ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரேஸ் வெர்சஸ் சென்டென்ஸ். ஃப்ரேஸுக்கும் சென்டென்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, ஒரு சென்டென்ஸ் எப்போ அது கம்ப்ளீட் சென்டென்ஸா மாறும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்ட் 3ல இதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு, ஃப்ரேஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு, மொத்தம் நவுன் ஃப்ரேஸ், டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ்ல நவுன் ஃப்ரேஸ், வெர்ப் ஃப்ரேஸ் அப்படின்றத பார்க்கணும். மூணாவது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், நாலாவது அட்வர்ப் ஃப்ரேஸ். இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை நல்லா கவனிக்கணும். ஃப்ரேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் இருக்கு. நவுன் ஃப்ரேஸ் அப்படின்றது என்னன்னா, a noun phrase is a group of words that works like a noun. It names a person, place, thing or idea. It usually contains a noun and the words that describe it. நவுன் ஃப்ரேஸுக்கு நான் சொல்றேன் பாருங்க. the small boy, அந்த பையன் எப்படி இருந்தா, ஸ்மால். பலூன் எப்படி இருந்தது, ரெட். my best friend, பெஸ்ட் ஃப்ரெண்ட். the tall building, பில்டிங் எப்படி இருந்தது, tall building. flowers, bunch of flowers. இதெல்லாம் நவுன் ஃப்ரேசஸ் பேரு. இதே சென்டென்ஸ்ல வரும்போது the small boy is sleeping, அதுல ஸ்மால் பாய் அதுதான் வந்து நவுன் ஃப்ரேஸ். அந்த பையன் ஸ்மால் பேபி, பாய் படிச்சுட்டு ஸ்மால் பேபி இஸ் ஸ்லீப்பிங். the small baby is sleeping. I saw a red balloon, அப்போ a red balloon அந்த பலூனுடைய தன்மையை குறிக்குது, அதனாலதான் அது நவுன் ஃப்ரேஸ். verb phrase-னா என்னன்னா, a verb phrase is a group of words that contains a helping verb plus main verb. helping verb உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், is, am, are, was, were, has, have, had, will, shall. இது எப்படி வரும்னா, is running, was sleeping, has finished, are playing, will arrive. இப்படி எல்லாம் வரது எல்லாமே verb phrase பேர். இந்த verb phrases இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, சென்டென்ஸ்ல எக்ஸாம்பிள் பார்க்கும்போது she is running fast, she is running fast. இதுல verb phraseன்றது is running, verb phrase ரொம்ப முக்கியம். is running,
they have completed இதுதான் verb phrase. Important note, noun phrase எப்படி இருக்கும்? works like a noun. noun phrase வந்து அது வந்து அந்த பெயர் சொல்லாவே ஆக்ட் பண்ணும். verb phrases எப்படி இருக்கும்னா shows action or state. பாருங்க, is running action, ஓடுறத காமி. yes, small baby, அப்ப அந்த குழந்தை சின்ன குழந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ வந்து அது நவுனாவே ஆக்ட் பண்ணும். அப்போ noun phrase works like a noun, verb phrase shows action or state. next, phrases-லயே இப்போ வந்து அடுத்த வகை வந்து adjective phrase. இப்போ நம்ம முதல்ல வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா noun phrase-னா என்ன, verb phrase-னா என்னன்னு பார்த்தோம். இப்போ மூணாவது நம்ம பார்க்கிறது adjective phrase. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து noun phrase. small baby, எக்ஸாம்பிள் அது. அடுத்தது verb phrase-ல is running, action இருக்கும். இப்போ adjective phrase அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு தெரியும், the adjective phrase is a group of words that describe a noun or pronoun. பெயரோ பெயர் சொல்லையோ பிரதி பெயர் சொல்லையோ, what kind, which one, how many, இது மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் adjective phrases, very beautiful அப்படின்னா நீ எப்படி கேட்ப? இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. too expensive, ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. அப்ப இதுல என்னெல்லாம் வரும்? வாட் கைண்ட், விச் ஒன், ஹவு மெனி இப்படின்ற கேள்விக்கு விடையா வரும். ரிச் இன் மினரல்ஸ், ரெடி ஃபார் த மேட்ச், இது ஏற்கனவே நான் அட்ஜெக்டிவ்ல சொல்லி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் அட்ஜெக்டிவ் ஃப்ரேசஸ்ல வரும். அட்வர்ப் ஃப்ரேஸ் அப்படின்னு என்னன்னா இட்ஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் டெல்ஸ் மோர் அபவுட் எ வேர்ப். எப்பயுமே நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அட்ஜெக்டிவ்ன்றது நவுனையும் ப்ரோனவுனையும் சொல்லும். இது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா அட்வர்ப் அப்படின்றது யாரை குறிக்கும்? அட்வர்ப் வந்து வேர்பை வந்து ஏற்றி சொல்லும். வெரி ஸ்லோலி, இன் த மார்னிங், அட் நைட், வித் அ கிரேட்டர் கேர், குவைட் ஈஸிலி, இதெல்லாம் சென்டென்ஸ்ல எப்படி வரும்? ஹீ வாக்ஸ் வெரி ஸ்லோலி. அது எங்க இருந்தது? ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல். யாரு பியூட்டிஃபுல்? சப்ஜெக்ட், வெரி பியூட்டிஃபுல். ஆனா இங்க he walks very slowly. அப்போ எப்படி நடந்தா? ரொம்ப ஸ்லோவா நடந்தா. வெரி ஸ்லோலி தான் அட்வர்ப் phrase. we go for a walk in the morning. ஸோ இது வந்து உங்களுக்கு குயிக் ப்ராக்டிஸுக்காக கொடுத்துருக்கிறது. இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்டர்லைன் த ஃப்ரேஸ் இன் ஈச் சென்டென்ஸ். மொத்தம் இங்க 1 2 3 4 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. இதுல ஃப்ரேஸ் எதுன்றதை நீங்க அண்டர்லைன் பண்ணணும். ஸோ நவுன் ஃப்ரேஸ் அப்படின்றது நேமை குறிக்கும், வேர்ப் ஃப்ரேஸ்ன்றது ஆக்ஷனை குறிக்கும், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்ன்றது டிஸ்கிரைப் பண்ணும், அட்வர்ப் ஃப்ரேஸ்ன்றது டெல்ஸ் ஹவு, வென், வேர்ன்றதுக்கும். இதை மட்டும் நீங்க கீவேர்டா நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே மார்க் வாங்கிடலாம். இதுதான் ஃப்ரேசஸ்ல நாம ஃப்ரேசஸ்னா என்ன, அதுல மொத்தம் எத்தனை டைப் இருக்கு, அது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஜிஸ்ட். அதாவது நான் என்ன பண்றேன், ஃபைனலைஸ் பண்றேன். A phrase in an English group of words that work together as a unit but do not contain a complete subject-verb combination. Say they do not express a complete thought. A phrase equal to part of a sentence, not a full sentence. Key features: it has a meaning, it functions as one unit in a sentence, it does not have both subject and verb. ஸோ நீங்க இந்த ஒரு சார்ட்டை ரெடி ரெக்கார்டரா வச்சு யூஸ் பண்ணி படிச்சாலே போதும். எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி: இன் த மார்னிங், நாட் எ கம்ப்ளீட் சென்டென்ஸ். வெரி பியூட்டிஃபுல், நோ வர்ப், இன்கம்ப்ளீட் ஐடியா. அண்டர் த டேபிள், எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி இன் த மார்னிங். ஸோ இதுவே வந்திருக்கு, இது மட்டும் படிச்சா போதும். இப்போ நம்ம பார்க்க போறது கிளாஸஸ்.
ஃப்ரேஸ்னா என்னன்னு பார்த்தோம். கிளாஸஸ்னா என்ன? வாட் இஸ் அ கிளாஸ்? A class is a group of words that has a subject and verb. இப்ப பாருங்க, சப்ஜெக்டும் வேர்பும் இல்லாம இருந்தா, கம்பைன்ட் ஆகாம இருந்தா அது ஃப்ரேஸ். அது வந்து ஃப்ரேஸ். சப்ஜெக்டும் வேர்பும் இருந்தாலே அது கிளாஸ். அவ்வளவுதாங்க. அப்போ a class is a group of words that has a subject, a verb. So class has more meaning than a phrase. Class equal to subject plus verb. S plus V இருக்கும். Example பாருங்க. She sings. Subject, verb. The boy ran. I am reading. They are playing. Ria likes chocolates. இது எல்லா சென்டென்ஸுமே சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கும். ஒரு சென்டென்ஸ் சப்ஜெக்டும் வர்பும் சேர்ந்து வர இந்த இடம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ரேஸ் வெர்சஸ் கிளாஸஸ். இன் த கார்டன் மீனிங் தரல. ஆஃப்டர் த ரெயின் மழைக்கு அப்புறம். வெரி ஹாப்பி சந்தோஷப்பட்ட. எதுக்காக? இங்க பாருங்க. த சில்ட்ரன் பிளே இது கிளாஸ். சில்ட்ரன் பிளே. ஷீ இஸ் ஹாப்பி. வி ஓன் த மேட்ச். இப்ப பாருங்க, இந்த எல்லா கிளாஸ் கூடயும் இந்த ஃப்ரேஸ் எடுத்துன்னு போய் சேருங்க. என்ன ஆகும்? த சில்ட்ரன் பிளே இன் த கார்டன். ஷீ இஸ் ஹாப்பி ஆஃப்டர் த ரெயின். வி ஓன் த மேட்ச் வெரி ஹாப்பி. ஸோ இப்படி கிளாஸும் ஃப்ரேஸும் சேர்ந்தா அவர் என்ன ஆயிடுவார்? ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா மாறிடுவார். A class may or may not be a complete sentence. I smiled. Independent clauses, independent clause, dependent clause. Independent அப்படின்னா என்னன்னா, an independent clause gives complete meaning. It can stand alone. இதுக்கு கீவேர்ட் வந்து I seen சொல்லுவாங்க. Independent clause. இது வந்து கீவேர்ட் வந்து stand alone. தனித்து நின்று பொருள் தரும். stand alone. அதுக்கு அடுத்தது டிபெண்டன்ட் கிளாஸ். does not give complete meaning. டிபெண்டன்ட் கிளாஸ் பேரே பாருங்க, டிபெண்டன்ட். it cannot stand alone. தனியா வராது. it needs an independent clause to complete sentences. அப்போ டிபெண்டன்ட் கிளாஸ்னு எழுதுனீங்கன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கணும். இவர் தனியா வந்து நிக்க மாட்டாரு, டிபெண்டண்டா தான் இருப்பாரு. எக்ஸாம்பிள், பிகாஸ் ஐ வாஸ் டயர்ட் when the bell rang. அந்த மணி அடிச்ச பொழுது. if you work hard you will pass. if கிளாஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா? அப்ப if you work hardன்றது என்னன்னா டிபெண்டன்ட் கிளாஸ். அதுக்கு பின்னாடி ஒரு சென்டென்ஸ் வரும். these are the incomplete alone. நல்லா புரிஞ்சுங்க. இந்த எக்ஸாம்பிளை நல்லா நோட் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் டிபெண்டன்ட் கிளாஸ்ல வருது. இண்டிபெண்டும் டிபெண்டும் சேர்ந்தாதான் நமக்கு ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கிடைக்கும். ஐ ஸ்லெப்ட் இயர்லி. சீக்கிரமா நான் தூங்கிட்டேன். பிகாஸ் ஐ வாஸ் டயர்ட். நான் டயர்ட் ஆனதுனால சீக்கிரம் தூங்கிட்டேன். when the bell rang the students ran out. எது ஃபர்ஸ்ட் நடந்தது? மணி அடிச்சது. அப்புறம் அதனால ஸ்டூடெண்ட் ஓடி போயிட்டாங்க. if you work hard you will succeed. நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணனா சக்சீட் ஆவ. although it was raining we went outside. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அடுத்தது படிக்க போறோம். அது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரேஸும் கிளாஸும் ரொம்ப முக்கியம். கிளாஸ்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. இண்டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ், ஐசிடிசி. இதை நீங்க நோட் பண்ணி வச்சு. சம்மரி. இப்போ நான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எது இண்டிபெண்டன்ட் கிளாஸ், எது டிபெண்டன்ட் கிளாஸ்ன்றது ஐசிடிசின்னு போட்டா போதும். ஐசிடிசி இது ஆன்சரே கொடுத்துருக்கு, பார்த்துங்க. இண்டிபெண்டன்ட் கிளாஸ் கம்ப்ளீட் மீனிங்கா இருக்கும். டிபெண்டன்ட் கிளாஸ் இன்கம்ப்ளீட் மீனிங்கா இருக்கும்.
ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து கன்சாலிடேட் பண்ணுறேன். எப்படி நான் ஃப்ரேஸை கன்சாலிடேட் பண்ணணும், அதை மாதிரி கிளாஸஸை வந்து கன்சாலிடேட் பண்ணுறேன். A class அப்படின்றது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் with a subject and verb இருக்கும். That may or may not express a complete thought. She is reading. Subject வந்து she, verb வந்து reading. When he arrived, depended class இது. Subject he இருக்கு, arrived இருக்கு. ஆனால் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாதனால இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்ல வரும், இது வந்து செகண்ட் டைப்ல வரும். இது வந்து ஐசின்னு சொல்லுவோம், இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ரெண்டாவது இருக்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ். போத் ஆர் கிளாஸஸ் பிகாஸ் தே ஆர் சப்ஜெக்ட் அண்ட் verb. இண்டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த டிபெண்டன்ட் கிளாஸுக்கு இன்னொரு பேரு சபார்டினேட் கிளாஸ்ன்னு பேரு, தெரிஞ்சுங்க. சபார்டினேட் கிளாஸ். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் அ கம்ப்ளீட் தாட். ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸஸை முடிச்சிருக்கோம். இப்போ நல்லா நீங்க ஒரு இங்கிலீஷ் கிராமர் படிக்கணும்னா சென்டென்ஸ், கிளாஸ், ஃப்ரேஸ், இது மூணுத்துக்குள்ள வித்தியாசம். முதல்ல இந்த ஃப்ரேஸும் கிளாஸும் இருந்தாதான் நம்ம சென்டென்ஸ் அப்படின்றத மேக் பண்ண முடியும். அப்போ a group of words that gives a complete thought, அது சென்டென்ஸ். இதுக்கு மீனிங் இருக்கும், சப்ஜெக்ட் verb இருக்கும், கம்ப்ளீட் தாட் இருக்கும். The sun is shining. Is the cat sleeping? கிளாஸ்ல சப்ஜெக்ட் verb இருக்கும். ஸோ சென்டென்ஸோட, ஒரு சென்டென்ஸ்ல வந்து நல்லா புரிஞ்சுங்க, ஒரு சென்டென்ஸோட பார்ட் தான் ஃப்ரேஸும் கிளாஸும். அவ்வளோதான். இது ரெண்டும் இருந்தாதான் நமக்கு சென்டென்ஸ்னு ஒன்று வரும், ஃப்ரேஸ். ஸோ அந்த ஒரு கம்பேரிசன் நீங்க இதில் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போறது அட்வர்பியல் கிளாஸ். கிளாஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரெண்டு வகை தான் பார்த்தோம். பார்ட் 1 ரொம்ப டீடைலா adverbial class. What is an adverbial class? An adverbial class is a dependent class. இது கண்டிப்பா டிசியா இருக்கும், டிபெண்டன்ட் கிளாஸா இருக்கும். That works like an adverb. It tells us more about the verb in the sentence. Adverb நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டைம், ரீசன், கண்டிஷன், பிளேஸ், ரிசல்ட், கான்ட்ராஸ்ட். adverbial class வந்து எப்படி இருக்கும்னா டிபெண்டன்ட் கிளாஸா இருக்கும், டிசியா இருக்கும். It starts with the subordinating conjunction. நான் சொல்ல போற விஷயத்தை கவனிங்க. இங்க கொடுத்துருக்கு பாருங்க, இதுக்கெல்லாம் என்ன பேர்னா சபார்டினேட் கன்ஜங்ஷன் பேரு. இத ஒரு தனியா பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும். என்னெல்லாம் இருக்கு? when, while, before, after, because, since, as, if, unless, although, though, where, wherever, so that, I waited until the bus arrived. கண்டிப்பா இதெல்லாம் டேஷ்ல வரும். டெட் எக்ஸாம்ல, டெட் நம்ம எக்ஸாம்ல இங்கிலீஷ்ல அட்வர்பியல் கிளாஸ்ல இருந்து, அட்வர்பியல் கிளாஸ் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா 1 மார்க் நம்ம வாங்கிடலாம். அட்வர்பியல் கிளாஸ் அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கிற இந்த கீவேர்டை வச்சுக்கணும். I waited until the bus arrived. She was happy because she won the prize. இந்த because வரதெல்லாம் போட்டுருவோம். இந்த until இதெல்லாம் பார்த்துருவோம். If you study, you will pass. இது நமக்கு தெரியும். We stayed inside because it was raining. Quick practice. Underline the adverbial class. I will call you when I reach. பாருங்க, அதுவே அண்டர்லைன் ஆயிருக்கு. when I reach. We did not go out because when I reach. இதோ இந்த கீவேர்டை பார்த்துங்க. இது எல்லாமே adverbial classல வரும். Summary. Adverbial class tells time, reason, condition, etc. It cannot stand alone. இது தனியா நின்னு பொருள் தராது. நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமான ஸ்லைடு.
இப்போ நம்ம பார்க்க போறது அட்வர்பியல் கிளாஸ் பார்ட் 2ல நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த அட்வர்பியல் கிளாஸோட டைப்ஸ் நல்லா கவனிக்கணும். அட்வர்பியல் கிளாஸோட டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் இப்படி ஞாபகம் வச்சுக்க. டைம் அட்வர்பியல் கிளாஸ்ல வந்து டைம். ரெண்டாவது ரீசன், இது நான் போன ஸ்லைட்லயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ரீசன். மூணாவது கண்டிஷன். இத மாதிரி நீங்க நோட்ஸ் எழுதிக்கணும். நாலாவது கான்ட்ராஸ்ட். அப்படின்னா டைம்னா என்ன? ஐ வாஸ் ஸ்லீப்பிங் வென் த ஃபோன் ரேங். மணி அடிக்கும் போது நான் தூங்கினேன். எது நடந்தது? தூங்கிட்டான் முதல்லயே. இதான் டைம். ஷி லெஃப்ட் பிஃபோர் த மூவி ஸ்டார்ட். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டா? வெளியில போயிட்டா. வி வெயிட் அன்டில் த ரெயின் ஸ்டாப். இது எல்லாமே வந்து டைம்ல வருது. ரீசன், ஷி கிரைட். அவ அழுதா பிகாஸ் ஷி வாஸ் ஹர்ட். அவளை காயப்படுத்திட்டாங்க. வி ஸ்டேட் ஹோம் சின்ஸ் இட் வாஸ் லேட். இதெல்லாம் வந்து ரீசன். எதனால? கண்டிஷன், இஃப் யூ ஒர்க் ஹார்ட். நீ நல்லா உழைச்சனா யூ வில் சக்சீட். இது கண்டிஷன். கண்டிஷனல் கிளாஸ்னு தனியா பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க கரெக்டா படிச்சீங்கன்னா தான் நம்ம வந்து இந்த டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் இதெல்லாம் மாற்றும் போது ஈஸியா இருக்கும். கான்ட்ராஸ்ட்னா என்னன்னா, இட் ஷோஸ் கான்ட்ராஸ்ட் ஆர் ஆப்போசிட் ஐடியா. இதுல காமன் வேர்ட்ஸ் என்ன வரும்? ஆல்தோ, ஈவன் தோ, இதெல்லாம் வரும். ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங் வி பிளேட் அவுட் சைடு. மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் கூட நாங்க என்ன பண்ணோம்? விளையாடினோம், வெளியில விளையாடணும். ஷி வென்ட் டு ஸ்கூல் தோ ஷி வாஸ் சிக். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்றதெல்லாம் வரும். அட்வர்பியல் கிளாஸ் சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட், வேர்ப், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இந்த தோ நான் ஏற்கனவே அதை முதல்லயே சொல்லி கொடுத்துட்டேன். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்லாம் எதெல்லாம் வரும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டேன். அதெல்லாம் இருக்கும். அப்போ அட்வர்பியல் கன்ஜங்ஷன்ல டைம் வரும், கண்டிஷன் வரும், ரீசன் வரும், கான்ட்ராஸ்ட் வரும். சிம்பிளா சொல்ல போனா ஒரு சென்டென்ஸ்ல வென் அப்படின்ற மாதிரி இருந்தா அது வந்து டைமை குறிக்கும். ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஒய் இருந்தா அது ரீசனை குறிக்கும். பாருங்க, டைம் இருந்தா அது வென், ரீசன்னா ஒய் வந்தா ரீசன், இஃப் வந்தா கண்டிஷன், ஆல்தோ இதெல்லாம் வந்தா கான்ட்ராஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல பார்த்த ஃப்ரேசல் வர்போட ஆப்போசிட் வேர்ட் கேட்கிறாங்க. ஃப்ரேசல் வர்போட ஆப்போசிட் வேர்டு. இதுல வந்து இதை கொடுத்துட்டு இதை எழுத சொல்லுவாங்க. அப்பான், ரன் அவுட் ஆஃப், வார்ம் அப், கூல் டவுன். இதோட ஆப்போசிட் வேர்டு புட் டுகெதர். புட் டுகெதர்னா எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறது. டேக் அப்பார்ட்னா எல்லாத்தையும் வெளியில எடுக்கிறது. ஸ்லோ டவுன், பொறுமையா. ஸ்பீட் அப், ஃபாஸ்டா. இத மாதிரி ஃப்ரேசல் வர்புக்கு ஆப்போசிட் வேர்டு கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுங்க. இத மாதிரி ஆப்போசிட் வேர்டு வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல போடுறேன், அதை நீங்க எழுதி வச்சு படிச்சிருங்க. இதுல இருந்து கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட், இதுவும் அதே ஆப்போசிட் ஃப்ரேசல் வர்பு தான். ஸ்டாண்ட் அப் ஃபார், எல்லாரும் அதுக்காக ஒன்னா சேர்ந்து நிக்கிறது. ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட், எல்லாரும் அதுக்கு எதிர்ப்பா நிக்கிறது. லெட் சம்ஒன் இன், ஒருத்த உள்ள போறான். லெட் சம் அவுட், வெளியில வரான். ஸ்டே இன், உள்ள வசிக்கிறது. கோ அவுட், வெளியில போறது. ஸோ இத மாதிரி ஆப்போசிட் வேர்டெல்லாம் பார்த்துங்க. இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு வரோம். இதுவரையிலையும் ஃப்ரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, சென்டென்ஸ்னா என்ன, அதுல எத்தனை டைப் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ மாடர்ன் கிராமர்ல டிட்டர்மைனர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுல என்னெல்லாம் வரும்னா இந்த 7 வரும். இந்த 7ஐயும் பார்க்க போறோம். ஆர்டிகல்ஸ்னா என்ன, டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ்னா என்ன, பொசசிவ்ஸ், குவான்டிஃபயர்ஸ், நம்பர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ்ஸ், இன்ட்ராகேட்டிவ்ஸ்,
அப்படின்ற இந்த 7ஐயும் டிட்டர்மைனர்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்ல படிக்கிறோம். இந்த 7ல இருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆக மொத்தம் நான் இன்னைக்கு 2 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஒரு கொஸ்டின் வந்து ஃப்ரேஸ் கிளாஸ்ல இருந்து வரும், இன்னொரு கொஸ்டின் வந்து இந்த டிட்டர்மைனர்ஸ்ல இருந்து வரும். டிட்டர்மைனர்ஸ்ல வந்து நான் சொல்ல போற விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. ஏ அண்ட் பி வந்தா அது ஆர்டிக்கல்ல வரும். உடனே அது ஆர்டிகல்ஸ் சொல்லிடணும். திஸ் தட் தீஸ் தோஸ் இதை யூஸ் பண்ணா அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ்ல வரும். பொசசிவ்ஸ் என்னுடையது, உன்னுடையது, அவருடையது, மை, யுவர், இஸ், அர், இட்ஸ், அவர், தேர் அதெல்லாம் வந்தா பொசசிவ்ஸ்ல வரும். அப்போ ஆர்டிகல்ஸ்னா என்ன? ஏ அண்ட் தி. டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ்னா என்ன? திஸ் தட் தீஸ் தோஸ். பொசசிவ்ஸ்னா என்ன? மை, யுவர், இஸ், அர், இட்ஸ், அவர், தேர் இதெல்லாம் வந்தா பொசசிவ்ஸ். குவான்டிஃபயர்ஸ் சம், எனி, மச், மெனி அளவை குறிக்குது. a lot of, plenty of, enough. இந்த குவான்டிஃபயர்ஸ்ல சம் எப்போ வரும், மெனி எப்போ வரும்ன்றத நான் தனியா சொல்லி தரேன், ரொம்ப முக்கியம். நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும், 1 2 3 4 5 செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இதெல்லாம் எழுதுனா நம்பர்ஸ். ஆறாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ்ஸ், ஈச், எவரி, எய்தர், நெய்தர் இதுக்கெல்லாம் என்ன பேரு? டிஸ்ட்ரிபியூட்டிவ்ஸ்னு பேர். இது ஆரம்ப காலத்துல இனிஷியல்ல பழைய இங்கிலீஷ்ல வந்து இது மாதிரி ரொம்ப இது பண்ணல. இப்ப எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, மாடர்ன் இங்கிலீஷ் கிராமர்ல வந்து டிட்டர்மைனர்ஸ்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதுல இந்த 7 கொண்டு வந்துட்டாங்க. ஆர்டிகல்னா ஏ அண்ட் தி, டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ்னா திஸ் தட் தீஸ் தோஸ், பொசசிவ்ஸ்ல மை, யுவர், இஸ், ஆர், இட்ஸ், ஓ, அவர், தேர் வரும். குவான்டிஃபயர்ஸ்ல சம், எனி அது மாதிரி வரும். நம்பர்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ஸ்ல ஈச், எவரி, எய்தர், நெய்தர். இன்ட்ராகேட்டிவ்ஸ்ல W, which, what, whose இதெல்லாம் இன்ட்ராகேட்டிவ்ஸ்ல வரும். ஸோ இந்த 7 விஷயத்த நம்ம அந்த டிட்டர்மைனர்ஸை சொன்னாலே அது என்ன டைப்ன்றத சொல்ல வரும். அதாவது ஒரு டிட்டர்மைனர்ஸை சொன்னா அது எந்த டைப்ல வருதுன்றத உங்களுக்கு சொல்ல தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈச், எவரி, எய்தர், நெய்தர் சொன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ்ஸ்ல வருது. இன்ட்ராகேட்டிவ்ஸ்ல விச், வாட், ஹூஸ் வரும். இப்ப நீங்க பண்ண வேண்டியது, இங்க நான் கொடுத்திருக்கிற இந்த 7 எக்ஸாம்பிள்ஸையும் தரவா இருந்தாலே போதும். 7 எக்ஸாம்பிள்ஸ். ஆர்டிகல்ஸ் நம்ம தனியா பார்க்க போறோம். ஆர்டிகல்ஸை வந்து நம்ம தனியா படிக்க போறோம். அது ரொம்ப டீடைலா ஒரு 100 கொஸ்டின்ஸ் படிக்க போறோம். அதுல டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ், திஸ் பென், தோஸ் புக்ஸ். பொசசிவ்ஸ், மை பேக், தேர் ஹவுஸ். இந்த சென்டென்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க எக்ஸாம்பிளுக்கு. இதெல்லாமே டிட்டர்மைனர்ஸ்ல வருது. எது பண்ணக்கூடாது, மை புக்குன்னு எழுதலாம், புக் மைன்னு எழுதக்கூடாது. த மை புக் எல்லாம் வராது, மை புக் தான் வரும். இந்த இதுக்கு முன்னாடி இந்த டிஹெச்இ எல்லாம் வராது. மெனி வந்து கவுண்டபிள். இந்த மெனின்ற வேர்டு வந்து நல்லா புரிஞ்சுங்க. மெனி அப்படின்ற வேர்டு எப்ப யூஸ் பண்ணுவோம்னா எண்ணக்கூடியதாக உள்ள விஷயங்கள்ல தான் மெனி போட முடியும். கவுண்டபிள் இங்க இருக்கு பாருங்க, மெனி வந்தாலே கவுண்டபிள். சம் அப்படின்னா அது பாசிட்டிவா யூஸ் பண்ணுவோம். மச் வந்து அன்கவுண்டபிள்ல யூஸ் ஆகும். அன்கவுண்டபிள் எண்ண முடியாது. அன்கவுண்டபிள் அப்படின்னா அங்க வந்து அந்த பொருளுக்கு ஏத்த மாதிரி மச் யூஸ் பண்ணி. மச் வாட்டர் தான் சொல்லணும், மச் வாட்டர் அப்படிதான் சொல்லணும். சம் வாட்டர்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்போ மெனி புக்ஸ் பாருங்க, கவுண்டபிள், மெனி புக்ஸ் கவுண்டபிள். மச் வாட்டர், லிட்டில், எ லிட்டில் அமௌண்ட் ஆஃப். ஈச் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகும், 1 by 1 இண்டிவிஜுவலா தனித்தனியா சொல்லும் போது ஈச். எவரி ஒரு ஃபுல் குரூப் சொல்லும் போது எவரி. எக்ஸாம்பிள், ஈச் ஸ்டூடெண்ட் காட் அ பிரைஸ், எல்லா மாணவனும் ஒரு பிரைஸ் வாங்கினா. எவரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் அட்டெண்ட் அ கிளாஸ் அப்படின்றது ஒரு ஹோல் குரூப்பையும், ஒரு வகுப்பில் உள்ள எல்லா மாணவர்களும் கிளாஸ் அட்டன் பண்ணணும் போது எல்லாரையும் குறிக்கும். எய்தர் அப்படின்றது 1 of 2. நெய்தர்ன்றது none of 2, 2 பேருமே கிடையாது. எய்தர் ரோட் இஸ் ஃபைன், நெய்தர் ஆன்சர் இஸ் கரெக்ட். இந்த எக்ஸாம்பிள்லாம் படிச்சு பாருங்க. குயிக் ரிவிஷன் மொத்தம் 7 இருக்கு. அதுல நம்பர்ஸை வந்து நம்ம
இதுல விட்டுருக்கு, நம்பர் சேர்த்துங்க. ஆர்டிகல்ஸ்னா என்ன, பொசசிவ்னா என்ன, டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா என்ன, குவான்டிஃபயர்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா என்ன, இன்ட்ரோகேட்டிவ்னா என்ன. இதுதான் எதுல வருது, டிட்டர்மைனர்ஸ்ல வருது. ஸோ நான் ஃபைனலைஸ் பண்ணிடுறேன், கன்சாலிடேட் பண்றேன். டிட்டர்மைனர்ஸ்ன்றது என்னன்னா ஆர்டிகல், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், பொசசிவ்ஸ், குவான்டிஃபயர்ஸ், distributives, numbers. Articles, demonstratives, possessives, quantifiers, numbers, distributives, interrogatives. ஸோ இதில் வந்து இன்ட்ராகேட்டிவ்ஸ் இருக்காது, இன்ட்ராகேட்டிவ் சேர்த்துக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு குயிக்காக ரெஃபரன்ஸுக்காக இது கொடுத்துருக்கு, இதை பார்த்துக்கிட்டு. அடுத்தது டைம் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் I prepare the ingredients. Next, I cut the vegetables. Then I cook them to stove. After that, I set the table. Finally, I enjoy. ஒரு ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட், தென், ஆஃப்டர் தட், ஃபைனலி எப்படி வரும் அப்படின்றதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட், தென், ஆஃப்டர் தட், ஃபைனலி, இது அந்த டேஷ்ல வந்து எங்க வரும் அப்படின்றதுக்கு டைம் சீக்வன்ஸ் அப்படின்னு பேர் இதுக்கு. அடுத்தது எவரி ஒன் எப்போ வரும்? ஒரு குரூப்ல எல்லாரையும் சொல்லும் போது எவரி ஒன் சொல்லுவோம். ஒரு குரூப்ல ஒரே ஒருத்தரை சொல்லும் போது சம் ஒன். எனி ஒன், இங்க இருக்கிறத யாராவது ஒருத்தர். நோ ஒன், யாருமே கிடையாது. ஸோ எப்படி யூஸ் பண்றோம் பாருங்க, எவரி ஒன் எப்படி யூஸ் பண்ணோம், சம் ஒன், எனி ஒன், நோ ஒன். இது எவரி திங், சம்திங், இந்த படத்தை பார்த்தாலே புரிஞ்சிடும். எனி திங், மூணுல யாராவது ஒருத்தர். நத்திங், மூணு பேருமே கிடையாது. இது வந்து பிளேஸை குறிக்கிறது, இது வந்து பிளேஸை குறிக்கிறது. இது வந்து பொருளை குறிக்கிறது, திங். திங்னா பொருள். இது வந்து எண்ணிக்கையை குறிக்கிறது, அதாவது பர்சனை குறிக்கிறது. இது வந்து பர்சன், எத்தனை பேர், எவரி ஒன், எல்லாருமா. இது வந்து பொருளை குறிக்கிறது. இது வந்து இடத்தை குறிக்கிறது. பாருங்க, ஜிபிஎஸ் மேப் போட்டிருப்பாங்க, எவரிவேர், எல்லா இடத்துலையும். சம்வேர், ஒரு குறிப்பிட்ட இடத்துல. எனிவேர், இந்த மூணு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல. நோவேர், எங்கேயுமே கிடையாது. இங்கேயோ அங்கேயோன்னு சொல்லுவோம்ல. ஈச்சும் இந்த எவரையும் எங்க யூஸ் பண்ணுவோம், ஈச், ஒன் பை ஒன். இப்போ ஒன் பை ஒன்னா இது இது முடிஞ்ச வரலையும் இது இதுன்னு டிக் பண்றோம், இது ஒன்று ஒன்னா டிக் பண்றோம், அதான் ஈச். நல்லா புரிஞ்சுக்கணும் அதெல்லாம். ஈச் ஸ்டூடெண்ட் ஹஸ் அ புக், ஈச் ஆஃப் த பாய் இஸ் ரெடி. எவரி எப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒரு குரூப்பா இருக்கும். எவரி ஸ்டூடெண்ட் இஸ் பிரசன்ட். ஐ கோ டு ஸ்கூல் எவரி டே. ஈச் அப்படின்றது இண்டிவிஜுவலா இருக்கும்போது, எவரின்றது ஹோல் குரூப்பா இருக்கும்போது நீங்க யூஸ் பண்ணணும். ஈச் ஆஃப் த பாய்ஸ் தான் வரணும், எவரி ஆஃப் த பாய்ஸ் வந்து வரக்கூடாது. இது எரர் வந்து பார்த்துக்குங்க. a lot of, அது எப்போ யூஸ் பண்றது? many எப்போ யூஸ் பண்றது? much எப்போ யூஸ் பண்றது? a lot of used with both countable uncountable, எண்ண கூடியதிலும் எண்ண முடியாதலையும் யூஸ் பண்ணும். a lot of books, a lot of water. புக்கை வந்து எண்ணிடலாம், ஆனா வாட்டரை வந்து எண்ண முடியாது, அளக்கதான் முடியும். அப்ப இதுல a lot யூஸ் பண்றாங்க. a lot of book, a lot of water. I have a lot of friends, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. many, countable plural nouns, இதான் கீவேர்டு. many books, many student, there are many people here, இங்க நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். much எப்போ வரும்னா uncountable, எண்ண முடியாதது. much water, much sugar. how much money do you have, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு. how much money do you have, uncountable nouns சொல்லு. many வந்து எங்க வரும்னா கவுண்டபிள் வரும், much வந்து uncountable வரும். a lot of வந்து ரெண்டு இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம்.
மெனி வாட்டர்னு யூஸ் பண்ணக்கூடாது, மச் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். மச் புக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, மெனி புக்ஸ்ன்னு தான் சொல்லணும். இது வைலும் வென்னும் எங்க யூஸ் ஆகும்? வைல், வென், இது எங்க யூஸ் பண்ணணும்? வைல் வந்து லாங் ஆக்ஷன், வென் வந்து ஷார்ட் ஆக்ஷன். இது வந்து பாருங்க, பாஸ்ட் நவ். ஐ வாஸ் குக்கிங் வைல் ஷி வாஸ் ஸ்டடியிங். அவ படிக்கிறவர்களையும் நான் சமைச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் குக்கிங் வென் ஹி அரைவ்டு. அவர் வந்திருக்கும் போதே நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் நல்லா பாருங்க. வைல்ன்றது லாங் ஆக்ஷன், நான் சமைச்சுக்கிட்டே இருந்தேன், அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறவர்களையும் முடியல, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. வென்ன்றது ஷார்ட் ஆக்ஷன். ஐ வாஸ் குக்கிங் வென், எப்போ? ஹீ அரைவ்டு. அப்போ வைல் ஹீ அரைவ்டுன்னு வராது, வென் ஹீ அரைவ்டு தான் வரும். இதெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கறதுக்கு உண்டான முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் டைப் பார்க்க போறோம். சிம்பிள் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட், காம்பவுண்ட் சென்டென்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு 8 வகையான சென்டென்ஸ் நம்ம பார்க்க போறோம். அந்த 8 வகையான சென்டென்ஸ் என்னன்றத நீங்க ஜஸ்ட் கண்ணால பார்த்து, இங்க இருக்கிறதெல்லாம் சிம்பிள் சென்டென்ஸ். ஷீ பிளேஸ் கிட்டார், ஒரு சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கும். ஷீ பிளேஸ் கிட்டார் அண்ட்ன்ற ஒரு கன்ஜங்ஷன் இருக்கும் காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல. அது ரொம்ப இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் யூசிங் கன்ஜங்ஷன்ஸ் இங்க தான் யூஸ் ஆகுது. அப்போ இண்டிபெண்டன்ட் கன்ஜங்ஷன், இண்டிபெண்டன்ட் ஐசி, இண்டிபெண்டன்ட் கிளாஸ் யூசிங் கன்ஜங்ஷன், அண்டு, பட்டு, ஆறு, சோ, ஃபார் இதெல்லாம் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், ஐ லெஃப்ட் பிகாஸ், இது என்னது? டிசி. டிபெண்டன்ட் கிளாஸ், இது என்னது? இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எங்க வரும்? டிபெண்டன்ட் கிளாஸ்ல வரும். அதனாலதான் கிளாஸோட டைப் எல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. 4வது, காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, combines 2 or more independent classes and 1 dependent classes. 2 independent class இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றது காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா இருக்கும். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன? சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், கடைசியில ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருக்கும். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னா கொஸ்டின் மார்க்ல முடிஞ்சிருக்கும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா இந்த ப்ளீஸ், ரிக்வஸ்ட், அட்வைஸ் இதெல்லாம் இருக்கும். எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்னா ஆச்சரிய குறியில முடிஞ்சிருக்கும். இதை மட்டும், இந்த ஸ்லைடை மட்டும் கோத்ரூ பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த 8 வகையான சென்டென்ஸை ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். டியர் டீச்சர்ஸ், நீங்க என்ன பண்ணணும்? யாரெல்லாம் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேரலையோ அவங்க எல்லாரும் இந்த ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்துருங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 50%, அதாவது என்னன்னா பேசிக் எல்லாம் முடிஞ்ச உடனேயுமே அதில் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் போட போறேன். எல்லா மெட்டீரியல்ஸும் அதில் போட போறேன். நீங்க எல்லாத்தையும் எடுத்து ஈஸியா ஃப்ரீயா படிச்சிடலாம். ஆகையால யாரெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல இல்லையோ அவங்கெல்லாம் இதை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்துருங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல் டேஞ்சன்ட் டீச்சிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸுக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி நாங்க இதுவரையிலும் 5 வீடியோ, இதோட சேர்த்து 5 வீடியோ இங்கிலீஷ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 நீங்க லைனா பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும். இந்த டேஞ்சன்ட் டீச்சிங் இந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 9th இருந்து 12th வரலையும் இதுல எல்லா இதுவும் ஃப்ரீயாவே எடுத்துட்டு இருக்கோம். எல்லா எக்ஸசைஸும் சால்வ் பண்ணி தரோம். ஆகையால உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே டீச்சர்ஸ்,
உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா உங்களுக்கு சேனல்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ வந்து ஃபீட்பேக் கொடுங்க. டே 5 கிளாஸ் இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் டைப் ஆஃப் சென்டென்சஸை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த சிலபஸ் வைஸ் டெட் பேப்பர் 2 இங்கிலீஷில் ஒர்க் ஷீட் வந்து உங்களுக்கு நிறைய தரேன். அந்த ஒர்க் ஷீட்டை உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே ஃபுல் மார்க் எடுத்துடலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.